வாழ்வோம் வாழ்விப்போம். நிலை உயர உயர அங்க தனிமை வந்துடும். ஞானத்திலும் அப்படிதான். நீங்க நிலை மாறுறீங்கன்னா உங்கள்ட்ட மௌனம் தானாக இடம்பெற்று தானாக வந்துடும். அப்ப அந்த நிலை தான் நமக்கு வேண்டும். அப்ப அதை குருதான் தருவார். குரு மூலமாகத்தான். அப்ப இந்த மண்ணுல முதல்ல நாம என்ன செய்யணும்னா, இந்த பிறவி எடுத்ததை பற்றி உணர்கிற பொழுது, ஒண்ணு பழைய கர்மாக்காக நம்ம பிறந்தோம், அந்த குப்பையெல்லாம் இங்க போட வந்திருக்கிறோம். அது போடுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னால புதுசா எதுவும் சேர்ந்துருக்காது. நீங்க போய் நிக்கிறீங்க, என்கிட்ட 50 கிலோ இருக்குதுங்க சொல்லி நிற்கும் போதே உங்கள்கிட்ட வெளியில இருந்தெல்லாம் வந்து கர்மா ஊட்டி 60 கிலோ வாங்குச்சுன்னா ஏறிட்டே போகும். அதனால முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, குருவை தேடி புது கர்மா வராமல் பார்த்துக் கொள்வதுதான் உங்களுடைய வேலை. புது கர்மா வர விடக்கூடாது. அப்ப இருக்கிற பழைய கர்மாவை அதை குரு பார்த்துக்குவார். அதுக்கு குருவை என்ன பண்ணுவார், உபதேசங்கள் கொடுப்பார், அதன்படி நடக்க சொல்லுவார். உங்களால் முடியாத பட்சத்தில் அதிகமாக இருந்தால் அவரே அதை நீக்கி விடுவார். அந்த ஆற்றல் அவருக்கு நிதியை மாற்றக்கூடிய அந்த ஆற்றல் குருபிரான்களுக்கு. ஆனா புது கர்மாவை செய்யாமல் இருப்பது உங்க கையில. தான் உங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. உன் கர்மாவுக்குள் நான் வருவதே இல்லைன்னா புது கர்மம். அப்ப யாருக்கு நம்ம செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது. ஒண்ணு செய்யும் போது இது பழைய கர்மாவா புது கர்மாவானே தெரியாதே. யோசிச்சு பாருங்க. போன ஜென்மால ஒருத்தன் நம்மளை அடிச்சிருக்கான், இந்த ஜென்மால அவனை நம்ம அடிக்கணும், அதுக்குதான் வந்திருக்கான். அப்ப நீங்க அவனை அடிக்கும் போது அது உங்களுக்கு கர்மாவும் வராது. ஆனா சம்பந்தம் இல்லாம புதுசா நீங்க அடிச்சீங்கன்னா உங்கள்கிட்ட கர்மா வந்துடும். அப்ப இது பழசா புதுசான எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குத்தான் தவம். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், வள்ளுவரான் சொல்லுவார். தியானம் பண்ணுகின்ற பொழுது அந்த ஆற்றல் நமக்கு வரும், தெரியும். குருவை தன்னுடைய உருவ மத்தியில் பதித்துக் கொண்டு குரு சிந்தனையோடு தனி மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணுகின்ற பொழுது நல்லது கெட்டது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். முன்னாடி நிக்கவே நல்லவனா கெட்டவனா, வேண்டியவனா வேண்டாதவங்களா, நமக்கு நல்லது மாதிரியே சொல்லுவாங்க. ஆனா அது நமக்கு பயன்படாது. அதுக்காக கோவிக்க கூடாது. இந்த காதல கேட்டு இந்த காதல பார்க்க கூடாது. புது கர்மா உண்டு பண்ணக்கூடாது. நல்லது எது கெட்டது எது நமக்கு தெரியணும். நமக்கு தெரியலன்னா நம்ம வேஸ்ட். அடுத்தவங்க சொல்லி நம்ம திருந்தக்கூடாது. திருந்தனா நீங்க பூஜா, நீங்க வேஸ்ட். உங்களால முடிவெடுக்க முடியாது. Don't allow others to advise you.